ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் கிறிஷை பார்க்கறதுக்காக வந்தான அம்மாவும் கிறிஷ் இதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு போகவே கூடாது, அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது அப்புறம் நீ அந்த ஆசிரமத்தில் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுதான் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க, நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு, என்னோட கிறிஷோ மேலே பாசமாக இருக்கிறான், அதனால நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, அங்கே கிறிஷை பார்த்துக்கோ, அந்த கிறிஷை பார்த்துக்கிறது மட்டும்தான் உன்னோட முழு நேர வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நீ எதுவும் பேசாத, இங்கேருந்து நேராக கிளம்பிப்போ, 5 மணிக்கெலாம் நீ ஷார்ப்பாக என்னோட வீட்டுக்கு வந்துடணும், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், சரி இப்போவே கிளம்பி ஆசிரமத்தில் இருக்கிற உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு அங்கிருந்து சோகமா போயிடுறான். அதே சமயம் அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல தான் இன்னுமே அந்த சைக்கோ பைய வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினி காரை விட்டு கீழே இறங்குறா. நம்ம ஜான்வியை திரும்பவும் நேர்ல பாத்துடுறான். உடனே அந்த போலீஸ்காரன் கிட்ட சொல்றான், நான் தான் சொன்னேன்லடா என்னோட ஜான்வி இந்த ஆசிரமத்துல தான் இருக்கான்னு சொல்லிட்டு, நீ கேட்டியா எங்கேயாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க சார், இப்பயே போய் அவங்கள போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா, வெயிட் பண்ணு, கார் அங்கேயே தான் நிக்குது, ஜான்வி உள்ள போனதுக்கு அப்புறமும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இரு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. பட் அவ தனியா வரல, அந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வழி அனுப்பி வைக்கிறாங்க, மேனேஜர் உட்பட. இவளும் அவங்க எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஜான்வி இந்த ஆசிரமத்துல தான் இருந்திருக்கா, அப்புறம் இங்க இருந்து கிளம்பி அவ எங்க போறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினே அவங்க சொன்ன வீட்டுக்கு வந்துட்டா. அங்க போய் பார்த்தா அவங்க ஆல்ரெடி வெல்கம் பண்றதுக்காக வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. இவனும் அங்க பார்த்துட்டு நம்ம ஜான்வி உள்ள போறது தெரியுது. இந்த வீடு யாரோடது, இங்க எதுக்காக போறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தூரத்துல அந்த பொம்பளை நிக்கிறதோ தெரியுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பொம்பளைக்கும் ஜான்விக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி வாங்க சார், இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால வாங்க இப்பயே போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னா வெயிட்ரா. அந்த பொம்பளையை பார்த்தல ஞாபகம் இருக்கா, அந்த பொம்பளை நம்ம முன்னாடிதான் அவ்வளவு பேச்சு பேசிச்சு, இப்ப போய் நம்ம திடீர்னு ஜான்வியை கூப்பிட்டா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும், அதனால வேணாம், ஜான்வி இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் என்ன, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். அங்க இருந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வெல்கம் பண்றதுக்குள்ள அந்த குட்டி பையன் மேலேருந்து கீழே இறங்கி உடனே நம்ம ஜான்வி ஆசையா கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ இவளை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ரூம்ல தங்கவை, அப்புறம் நாளைக்கு பூஜை இருக்கு, மறந்துடாத, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த சைக்கோ போயிலும் மெக்கானிக் ஷாப்ல காரை போட்டுட்டு போனான் இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கான். பட் கார் இன்னும் ரெடி ஆகின பாடா தெரியலையே சார் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்கார சொல்லிட்டு இருக்கான். அங்கேயும் யாரும் இல்லை. என்னது ரெடி ஆகலையா, அப்புறம் எதுக்குடா அவன் காரை விட்டுட்டு போசனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டயரை எட்டி உதச்சிக்கிட்டு இருக்கான். அதை அங்கிருந்து உருண்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் அதை தடுத்து நிறுத்துறான். அப்பதான் இவனுக்கும் தெரியுது நம்ம ஹீரோவோட மெக்கானிக் ஷாப் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி, இது உன்னோட மெக்கானிக் ஷாப் தானா, சரி ஓகே, கார் வேலை பார்த்தாச்சுல, கார் சாவியை கொடு அப்படின்னு கேட்டதும் அவனும் அங்கிருந்து தூக்கி போட்டுறான் அவன்கிட்ட. சரி எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 3500 அப்படின்னு சொல்றான். நீ 4000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை நீட்டுறான். ஆனா எனக்கு இந்த 3500 பணம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த போலீஸ்காரன் நின்றுக்கிட்டு, எனது 3500 வேணாமா, அப்புறம் உனக்கு எவ்வளோடா வேணும், 3 லட்சமா வேணும் அப்படியா கேட்குற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசுடா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்ல, அதுக்கு பதிலா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஹவு டேர் யூ, நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுதா, இந்த விராஜ் டோப்ரால் கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத, நான் கேவலம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவனும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு போக பாக்குறான். அப்போ நம்ம ஹீரோவும் அங்க போய் ஸ்டாப் பண்ணிட்டு, நீ மன்னிப்பு கேட்காம இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனும் அங்க இருந்து போயிட்டு, அங்க ஒரு கேன் இருக்கு, அந்த கேனை எடுத்து வச்சுக்கிட்டு, என்னையா போட மாட்டேங்கிற, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற பைக்ல ஊத்திக்கிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே மொத்தமா ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நெருப்பு குச்சி பத்த வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி பத்த வச்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசராம அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் அப்படியாடா உனக்கு அவ்வளோவாடா திமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நெருப்பு குச்சியை கீழே போட்டுறான். உடனே பத்திக்கிட்டு எரியுமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது புஷ்ஷுன்னு போயிடுது. ஒன்னும் புரியல இவனுக்கு. ஏன்னா லூசு பேல, தண்ணியில நெருப்பு குச்சை போட்டா அது எப்படா பத்திக்கிட்டு எரியும், புஷ்ஷுன்னு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. பல்பு வாங்கிட்டான் இல்லையா, உடனே அவன்கிட்ட அப்படியே மல்லு கட்டுறதுக்கு அப்படியே கையை பிடிச்சிட்டு நிக்கிறான். அவனும் கையை பிடிச்சிட்டு நிக்கிறான். ஒருத்தர் ஏதோ குஸ்தி போட்டிக்கு வந்திருக்க மாதிரியே மல்லு கட்டிட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. அதுவும் கோவத்தோட இவன் அவனை பார்க்க அவன் இவனை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிற 2 பயல்களும் ஏதோ பிரச்சனையாடும் போல அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு அவனுங்க 2 பேரையும் விலக்கி விடுறானுங்க. அப்புறமும் இவன் திமிரு அடங்காம, உனக்கு பணம் தானடா வேணும், இந்தாடா பொறுக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணத்தை தூக்கி போட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான்.
இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. குட்டி பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட அம்மா வந்து, "எழுந்திரிப்பா, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. ஸ்கூல் ஹோம்வொர்க்லாம் பண்ணணும்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குளிக்க போ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஜான்வி கிட்டயும், "அவன நான் குளிக்க வச்சுட்டு வரேன். நீ அதுக்குள்ள அவனோட ட்ரெஸ் எடுத்து வையுமா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கபோர்டு தொறந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனா, அப்ப அங்க ஒரு ஆல்பம் விழுகுது. அதுலேருந்து பார்த்தா நெறைய ஃபோட்டோஸ் விழுந்து கிடக்கு. அதுல பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. "இது ராகவ் தானே? ராகவோட ஃபோட்டோ இங்க எப்படி?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பின்னாடி அந்த பொண்ணு வந்துடுறா. இவ கையில வச்சிருக்க ஃபோட்டோவ அவங்க கிட்ட காமிச்சு, "இது ராகவ் தானே? ராகவோட ஃபோட்டோ இங்க எப்படி வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டதும், ஆக்சுவலி வந்து ராகவ் இந்த வீட்டோட பையன் தான். அதாவது ராகவ் என்னோட கொழுந்தனாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. "என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி இவ பார்த்துட்டு இருக்கா. ஆமா, ராகவ் வந்து இந்த வீட்டோட பையன் தான். ஆனா ஒரு பிரச்சனைனால ராகவ் இந்த வீட்ட விட்டே போயிட்டாரு. அவரு போனப்பயே இந்த வீட்டோட சந்தோஷமும் பறி போயிடுச்சு அப்படிங்கிற மாரிலாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. "சரிம்மா, பூஜைக்கு லேட் ஆயிடுச்சு. நீ ரெடி ஆயிடு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன பூஜை? ஆன்ட்டியும் இதே தானே சொல்லிட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு இறந்த நாள். அதனால தான் பூஜை பண்றோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ராகவ் இந்த வீட்டோட பையன் தான்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் இங்க இருந்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஒரே குழப்பமா இருக்கு இவளுக்கு. அந்த குழப்பத்தோடயே வெளியே வந்துட்டு இருக்கா. ராகவ் அந்த வீட்டோட பையன் தான் அப்படின்னா, எதுக்காக அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்? அப்புறம் அந்த மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கா. ஆனா அந்த இடத்துல தான் இவனும் காரை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜான்வி அங்கதான் வருவா அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் உடனே ஜான்வியை பார்த்துட்டு, "நான் தான் சொன்னேன்லடா, என்னோட ஜான்வி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு. அங்க பாடுறா, என்னோட பொண்டாட்டி வந்துட்டு இருக்கா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "ஆமா சார், ஆமா சார், வந்துட்டாங்க. இப்பயே தூக்கி போட்டு வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போயிடலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "ஏ ஸ்டூபிட், நான் அவ புருஷன்டா, கிட்னாப்பர் ஒன்றும் கிடையாது. நீ இங்கேயே உட்காரு. என் பொண்டாட்டி கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவளை கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினே அங்க இருக்கிற ஒரு பூக்கடையில பூ வாங்கிட்டு இருக்கா. அப்ப இவனும் காரை விட்டு இறங்கி அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வந்து நின்னுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம ஹீரோயினிய பாத்துட்டு இருக்கான். அதுவும் ஒரு காதல் பார்வையோட சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற கடைக்காரனும் பார்த்துட்டு, "என்ன சார், அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சு போச்சா? பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னா, "அவ என் பொண்டாட்டி தாண்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். "பொண்டாட்டியா? பொண்டாட்டியா இருந்தா எதுக்கு மறைஞ்சிருந்து பாக்குறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், "வாயை மூடுற, உன் வேலையை பாரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கடையில இருந்து அங்கிருந்து ஜம்ப் ஆகி வேற ஒரு கடையில நின்று பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. டக்குன்னு அவ திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவன் மறைஞ்சுக்கிறான். அப்புறம் இவளும், "சரி, யாரும் இல்ல போல." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு பூ வாங்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் அப்படியே அங்கே இங்கேன்னு வந்து நம்ம ஹீரோயினி பக்கத்திலே வந்து அவளை அப்படியே தொடுறதுக்கு போறான். அப்போ திரும்பவும் நம்ம ஹீரோயினி திரும்பி பார்க்கறா. அதுக்குள்ள இவன் கீழே உட்காந்துக்கிறான், மறைஞ்சுக்கிட்டான். அப்போ யாரும் இல்ல போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூவை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஒரு ஆட்டோல ஏறி. அவ போயிட்டா. பட் இவன் வந்து அவளை போக விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு பொக்கையை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரன் உடனே ஓடி வந்து, "சார் சார், அண்ணி போறாங்க சார்." அப்படின்னு சொன்னா, "போகட்டும் விடுறா, என்னோட பொண்டாட்டி என்னை விட்டு எங்கடா போயிட போறா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஜான்வியை தொடர்ந்து போவாம இவன் இந்த பக்கம் போயிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை விட்டு பிடிக்கிறானோ என்னன்னு ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.